உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இது ஒரு ஏமாற்றத்துக்குரிய நிகழ்ச்சியாக உறுதியாக இருக்கக்கூடாது. அவரை பார்த்து அப்படியே நடந்துச்சு சொல்லக்கூடியதாக இருக்கணும். அந்த உத்தரவாதத்தோடு தான் நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொன்னது சொன்னபடி நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். சரி, இப்போ ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடக ராசிக்கு இன்னைக்கு ஆவணி மாத பலன்கள். இந்த நிகழ்ச்சி மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உறுதியாக ஏற்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தீர்ந்திருக்கிறது, சரியாக இருக்கிறதா, சரியாக நிவர்த்தி அடைந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் உங்கள் வேதனைகள் எத்தனையோ இடங்களில் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கல என்ற வேதனைகள். பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம், செய்யக்கூடிய தொழில் உத்தியோக வியாபாரங்கள் சிறந்து விளங்க வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தை இதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. செய்த தொழில் வியாபாரம் விருத்தி அடைய வேண்டும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நல்ல 4 காசு சம்பாதிக்கணும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும். நல்ல வாழ்க்கை வாழணும். நல்ல பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும். படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். முக்கியமாக அரசாங்க வேலை கிடைக்கணும். ஆக இப்படிப்பட்ட நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும். காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். ஆக அடுத்து புத்திர பாக்கியம். அடுத்து என்னங்க, சொத்து சொகுகள், வீடு வாசல் சொத்து சொகு, இதுதான் முக்கியத்துவமான ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியத்துவமான தேவைகள். இது கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம் எங்கெங்க நடந்துச்சு. இந்த பாருங்க, பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல படிப்புங்க, நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கான். நல்ல படித்தா நல்ல இடத்துல வேலைக்கு போனால் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான். எந்த குறையும் இல்லை. ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. அதுதானே ரகசியம். இதுதான் இந்த உலகத்தில் எங்கெங்கேயோ ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறீங்க, கல்யாணம் முடியலன்னு சொல்லி அந்த வேதனையாட்ட சொல்றீங்க. ஐயோ, 4-5 வருஷமா பொண்ணு பார்க்குற பையனுக்கு முடிய மாட்டேங்குது. பையன் நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலை பார்க்குறேன், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறேன், ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு சிறப்பு. இங்கே சொந்த மாதம் கல்யாணம் முடியும். சும்மா ஜாதகத்துக்கிட்டு அலையக்கூடாது, பொண்ணு பார்த்துட்டே அலையக்கூடாது, பொருத்தம் பார்த்துட்டே அலையக்கூடாது. அதே போல் அரசாங்க வேலையா சொன்ன மாதம் கிடைக்கும். சும்மா எப்போதான் வேலை கிடைக்கும் இது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கக்கூடாது. சும்மா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஐயா, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா பிள்ளைக்கு? ஏன் குழந்தை இல்லை? என்ன காரணம்? குழந்தை பிறக்குமா பிறக்காதா? இல்லைங்க, பொருத்தம்லாம் 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னாங்க. அந்த பொருத்தத்தினால உடனே குழந்தை பையன் கிடைச்சிடாது. முதல்ல 2 ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் கட்டத்தில் இருக்கு. உங்க காலத்தை கடத்தி செல்லக்கூடிய காலத்தின் யோகங்களை தரக்கூடிய கட்டத்தில் இருக்கு. வெறும் தினம் கணம் ரஜு நாடி அப்படி பொருத்தம் பார்த்துறாதீங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு 5% 10% எடுத்துக்கிறோம். இல்லைங்க, அந்த காலத்து இந்த காலத்துக்கு 10க்கு 9 பொருத்தம் 10க்கு 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வச்சு நீ குழந்தைகள் 7-8 வருஷம் ஆகிப்போச்சு. 7-8 வருஷம் ஆகிப்போச்சு, குழந்தை இல்லை. டைவர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனை. ஆக இந்த புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும்? எத்தனை தோஷம் வந்தால் நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் இங்கே சிறப்பு. எங்கெங்க நடக்குது, எங்கெங்கயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சிட்டோம், வேதனை போட்டு உட்காந்துருக்கோம், எதனமோ பரிகாரம்லாம் பண்ணிட்டோமாங்க. நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் திரும்ப 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 இதைத்தான் சொன்னேன். ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும்.
ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தால், இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம், தவிர மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை. மனிதன் அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. இறைவன் போட்ட கணக்கு என்னன்னு என்று சரியாக கணிக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்காருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு வச்சோம், ஒரே பிரச்சனையா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தெரியல, எத்தனையோ ஜோசியர் பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த நிவர்த்தி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கணும்னு வந்துடக்கூடாது. ஆக பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, பிரம்ம வேத சாஸ்திரத்தின் உங்கள் பிரச்சனைகளை சரியான முறையில் சரியாக கணித்தால் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. பொதுவாக ஒருத்தர் செய்த தொழில் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலை செய்யலாமா செய்யக்கூடாதா, சொந்த தொழில் செய்யறதுக்கு நல்ல யோகம் உண்டா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்போ அரசியலில் நிறைய எடுக்கிறாங்க. உண்மையில் அரசியலை சாதிக்க முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம். இப்போ விஜய் எடுத்துக்குங்க, நடிகர் விஜய். அவர் இப்போ நிறைய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டு இருக்கார். அதை செய்வதனால் மட்டுமே அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்து விட முடியாது. அவர் தலையெழுத்து ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாமியா, சில பேர் பெரிய சாமியா இருப்பாரு, அதுக்கு தலையெழுத்து வேணும். வீட்டில் எப்ப பார்த்து நல்ல சம்பாதிக்கிறேன், ஆனா வீட்டில் நிம்மதி இல்லை, இந்த வாழ்க்கையே வேணாம், எங்கிட்ட சாமியார போய் தொலைலாம். அதை பெரிய பெரிய மடாதிபதிகள் எல்லாம் சௌரியமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு தலையெழுத்து, அவங்க தலையெழுத்து, கட்டத்தில் தலையெழுத்து தாங்க எல்லாமே. பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்து இந்த பிரம்மனுடைய விதி. அத அரசியலில் உண்மையான ஜாதகம், அதாவது விஜய் வந்தது அவருடைய உண்மையான ஜாதகம் அட்டிச்சு சொல்லலாம், ஆணித்தரமா சொல்லலாம். நிச்சயமாக அரசியல் வெற்றி உண்டு. ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பு திறமைகள் எதன் அடிப்படையில் எந்த காலங்கள் வரை எந்த நோக்கத்திற்கு செயல்படும் பொழுது அந்த உடலை எந்த ஒரு துறைக்காக பயன்படுத்தும் போது அது வெற்றி கிடைக்கும், இல்ல பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரே துறையா என்பதை ஜாதகம் சொல்லும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு விஷயம் யாரை எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சரி, எந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த சாதனைக்குரிய கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும் என்பதான் எனது ஆணித்தரமான உண்மை. அடிச்சு சொல்லலாம். புரிஞ்சுட்டீங்களா? சரி, சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் நிச்சயமாக இங்கே சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதம். அதாவது 17/8/2024 முதல் 16/9/2024 வரை ஆக 31 நாட்களில் முத்தான பலன்களை கடகராசிக்கு இன்னைக்கு சிறப்பாக பார்க்க போறோம். முதலாவது ஆவணி மாதம் என்பது சூரியன் ஆட்சி பெறுகின்ற அருமையான தெய்வீக சக்தி கொண்ட அற்புதமான காலம். உலகத்தில் அனைத்து சிறப்பு தெய்வீக சக்தி கொண்ட அனைத்து நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய அருமையான மாதங்கள். அதாவது இந்த ஆன்மீக, அதாவது தெய்வீக விசேஷ விரத வழிபாட்டுக்குரிய விழாக்கள் சம்பந்தப்பட்ட நாட்களை பற்றி, அதற்கான ஒரு எத்தனை நாட்கள் அருமையான விழாக்கள் வரக்கூடிய நாட்கள் என்பதை பார்ப்போம். சிறந்த ஒரு விரத விசேஷ நாட்கள் வருகிறது, தெய்வீக வழிபாட்டுக்குரிய நாட்கள். அதில் முதலில் பார்த்தீங்கன்னா ஆவணி 1 ஆரம்பிக்கும் போதே சனி பிரதோஷ நாள் 17/8/2024 அன்று சனி பிரதோஷம் என்றால் குடும்பத்தில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை செய்வன கோளாறுகளும் விலகக்கூடிய அருமையான நாள். அடுத்து ஆவணி 1, அடுத்து ஆவணி 3ஆம் தேதி 19/8/2024 அன்று பௌர்ணமி யோகம். பௌர்ணமியில் பொதுவாக என்ன செய்யறாங்க அப்படின்னா கிரிவலம் போறாங்க, போயிட்டு வாங்க, நல்லதுதான். ஆனால் நம்ம வீட்டில் தெய்வ சக்தி வர வேண்டும் என்றால் வீட்டில் தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்த வேண்டும்.
முதல்ல நம்ம இருக்கக்கூடிய இடம் ஒரு தெய்வீக சக்தியோ, நம்ம வீடு முதல்ல தெய்வீக சக்தியை கொண்டு வரணும். அப்போ முதல்ல பௌர்ணமி வீட்டில் குலதெய்வத்துக்கு பொங்கலிட்டு வழிபடக்கூடிய நினைவு உருவாக்குங்கள். இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய். முதல்ல நம்ம குடும்பத்தில் தெய்வத்தை கொண்டு வரணும்னா, குடும்பத்தில் நம்ம வீட்டில் ஒவ்வொரு இல்லத்திலும் பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாட்டை கொண்டு வர வேண்டும். அதை செய்யுங்க, மிகவும் சிறப்பு. உங்க குடும்பம் தலைத்து வாழையடி வாழையாக தலைத்து ஓங்க. சரி, அடுத்து ஆவணி 6ஆம் தேதி மகாலட்சுமி, அதாவது மகா சங்கட சதுர்த்தி, அதாவது ஆவணி 6ல் மகா சங்கட சதுர்த்தி வாஸ்து நாள். இந்த ரெண்டுமே மகா சங்கட சதுர்த்தியும் வாஸ்து நாளும் வருகிறது இந்த ஆவணி 6. இதுக்குரிய தேதி 22/8/2024. 22/8/2024. பூமி பூஜை செய்து கொள்ளவர்கள், வீடு கட்டக்கூடிய பூமி பூஜை செய்யக்கூடியவர்கள் இந்த தேதியில் செய்து கொள்ளலாம், வாஸ்து நாள். அடுத்து ஆவணி 10 ரொம்ப விசேஷமான நாள். கண்ணன் பிறந்த நாள், கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, கிருஷ்ணாஷ்டமி என்று சொல்லக்கூடிய கோகுலாஷ்டமி கொண்டாடக்கூடிய 26/8/2024 உலகமே கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறந்த நாள். முக்கியமாக ஒவ்வொரு பெண்களும் தன் குடும்ப நலனுக்காக எல்லா பெண்களுமே வழிபடக்கூடிய, கண்ணனை வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள். உரி எடுத்து அநீதிகளை அழிக்கக்கூடிய நாள். உரி அடிக்கிறது கிராமங்களில் உரி அடிப்பாங்க. எதுக்கு அடிக்கிறாங்கன்னா, அநீதிகள் அழிக்கக்கூடிய அந்த உரி கண்ணனால் அந்த அநீதி அழிக்கப்படுகின்றது என்பதற்காக அந்த உரி அடிக்கப்படுகின்றது. சரி, அடுத்து ஆவணி 15 மீண்டும் சனி பிரதோஷ நாள் வருகிறது. ஆவணி 1 ஆரம்பித்த சனி பிரதோஷம் ஆவணி 15 சனி பிரதோஷ நாள் ஏற்படுகின்றது. இது 31/8/2024 என்று சனி பிரதோஷ நாள் எல்லா பீடைகளும் குடும்பத்தில் ஏற்பட்ட அத்தனை செய்வினை கோளாறுகள் விலகக்கூடிய நாள். ஆவணி 21 கௌரி விரதம், கௌரி நோன்பு. ஆவணி 21 கௌரி விரதம், கௌரி நோன்பு. அதுக்குரிய ஆங்கில தேதி 6/9/2024. கௌரி நோன்பு என்பது மாங்கல்ய பலம், திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினுடைய, அதாவது ஒவ்வொரு பெண்களும் தன் குடும்ப நலனுக்காக கணவன்மார்கள் தன் செய்கின்ற தொழில் உத்தியோகங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக, முக்கியமாக மாங்கல்ய பலத்திற்காக கௌரி நோன்பு இருக்கப்படுகின்றது. ஆவணி 21 கௌரி நோன்பை பற்றி பார்த்துட்டோம். ஒவ்வொரு குடும்ப பெண்களும் தன் குடும்ப நலனுக்காக வழிபடக்கூடிய கௌரி நோன்பு. அடுத்து விநாயகர் சதுர்த்தியை பார்த்துட்டோம். உலகமே கொண்டாடப்படுகின்ற விநாயகர் சதுர்த்தி ஆவணி 22/7/9/2024 பார்த்துட்டோம். அந்த நாளில் எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு குடும்பம் சிறந்து விளங்குவதற்கு விநாயகரை வழிபடக்கூடியது ஒரு சிறந்த நாள். விநாயகர் சதுர்த்தி 7/9/2024 அன்றுதான் விநாயகர் சதுர்த்தி. விநாயகரை முன்வைத்து செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட வினையெல்லாம் தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி உண்டான நாள் தான் விநாயகர் சதுர்த்தி. சரிங்களா? அடுத்து மகாலட்சுமி விரதம், ஆவணி 23 மகாலட்சுமி விரதம். இந்த மகாலட்சுமி விரதம் என்பது வீட்டில் ஒவ்வொரு குடும்ப பெண்களும் வழிபடக்கூடிய செல்வங்கள், தொழில், செல்வம், வருமானம், குடும்பத்தில் செல்வம், தொழில், செல்வம், வருமானம், முன்னேற்றம், கடன் பிரச்சனைகளாக தீரக்கூடிய, மாங்கல்ய பலம், திருமணம், பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் தான் மகாலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடியது. அடுத்து அதோட பார்த்தீங்கன்னா ஆவணி 27 ஆவணி மாதத்தின் இறுதி பகுதி வந்துட்டோம். கேதார கௌரி விரதம். கேதார கௌரி விரதம் அதாவது பராசக்தியில் சிவபெருமானை திருமணம் செய்வதற்காக ஒரு நோன்பு, விரத நோன்பு இருக்கக்கூடிய, விரத நோன்பு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் தான் கேதார கௌரி விரதம் ஆரம்பம். ஆவணி 27. இதற்குரிய தேதி 8/9/2024. 8/9/2024. அடுத்து ஆவணி 30. ஆவணி 30 ஓணம் பண்டிகையோட விசேஷ விழா விரத நாட்கள் முடிந்தது. விசேஷமான விரத விழா நாட்கள் முடிந்தது. இப்போ ஆவணி மாத கிரக அமைப்புகள் கடகராசிக்கு பார்ப்போம். ஆவணி மாத கிரக அமைப்புகள் முதல்ல கடகத்தில் புதன், கடகராசி புதன்
கடகராசிக்கு தனஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று 30 நாட்கள் 31 நாட்கள் இருக்கக்கூடிய சிறப்பு அமைப்பு. மேலும் சுக்கிரன் அங்கே இருக்கிறார் ஆரம்பத்தில். அப்புறம் நல்ல 10ஆம் தேதி கன்னிக்கு போயிடுவார். சரிங்களா? அடுத்து 3ஆம் இடம் கடகராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது. அடுத்து கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் கடகராசி 8ஆம் இடத்தில் சனி ஆட்சி, மூல திரிகோணம், வக்ரம், இந்த 3 சக்தியோடு இருக்கக்கூடிய நிலை. கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு தெய்வ வலிமையோடு. அதே நேரம் கடகராசிக்கு 11ஆம் இடத்தில் குருமங்கல யோகத்தில் குருவு செவ்வாயும் குருமங்கல யோகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான யோகம். அப்ப முதல்ல ஒரு கடகராசிக்கு ஒரு புத்திசாலித்தனம், திறமைகள், விரயமாகாம எடுக்கிற காரியங்கள்லாம், எந்த ஒரு வியாபாரமும் எந்த ஒரு காரியமும் புத்திசாலித்தனத்தோடு திறமையோடு சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நிலையில், வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய நிலையில், உத்தியோகம் உயர்வு பெறக்கூடிய நிலையில் முதலில் இருக்கக்கூடியது புதன். வித்யாபதி என்று சொல்லக்கூடிய வியாபாரத்துக்கும் தொழிலுக்கும் முன்னேற்றத்துக்குரிய புதன் ராசியில் இருக்கக்கூடிய நிலை. அடுத்து தனஸ்தானத்தில் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு உடலில் ஆற்றல் சக்தியை ஏற்படுத்தி செயற்கரிய சாதனை செய்யக்கூடிய இடத்தில் வாக்கு வியாபாரம் வருமானம், வாக்கு வியாபாரம் வருமானம், அரசு உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை சிறப்பு அம்சங்களும் ஏற்படக்கூடிய, குடும்பத்தில் சுபகாரியங்கள் அனைத்தும் நடத்தக்கூடிய, அசையா சொத்துக்கள் பெறக்கூடிய, வீட்டில் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமண யோகங்கள் நடத்தக்கூடிய அந்த சூரியன் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்க, குடும்பத்தினுடைய அனைத்து முன்னேற்றங்களை பெறக்கூடிய இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலையில் சுக்கிரனோடு. அப்போ சுக்கிரன் இருக்கும் சுபகாரிய பெண்களுக்கெல்லாம் சிறந்த யோகமான காலங்களாக ஏற்படும். சரிங்களா? அத இந்த ஆவணி 10ஆம் தேதி சூரியன் சுக்கிரனோட்ட விலகி அந்த 3ஆம் இடத்துக்கு கேதுவோடு சேரும்போது கொஞ்சம் பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்து ஆவணி 15 கடகத்தில் இருக்க புதன் மேலும் வலிமை எடுத்து புத ஆதித்ய யோகத்தில் வியாபாரத்தையும் உத்தியோகத்தையும் பேரும் புகழோடு பேரும் உயர்வு பெறக்கூடிய நிலையில் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது ஆவணி 15. அப்ப புத ஆதித்ய யோகம் என்பது மிகப்பெரிய சூரியன் ஒரு புதன் சேர்ந்து மிக அதிக ஆற்றலோடு செயல்படக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய நிலை, வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி வரக்கூடிய நிலை, தொழிலில் முன்னேற்றம் பெறக்கூடிய நிலை, வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிலை, எல்லாம் நியாயமான முறையில் சூரியனோடு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு உண்மையான உழைப்பின் மூலம் உயர்வு வருகின்ற ஒரு சிறந்த காலம், வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய காலம், அரசு உத்தியோகம் பெறக்கூடிய காலம், கல்வியால் முன்னேற்றம் பெறக்கூடிய காலம், கல்வியால் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கக்கூடிய காலம். கற்ற கல்வியால் நிச்சயமாக கடகராசிக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக உண்டு. அரசாங்க வேலை என்பது உறுதியாக தனஸ்தானத்தில் அரசு கிரகம் வலிமை பெற்றிருக்கிறது. இந்த ஆவணி மாதம் முழுவதுமே சூரியன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய காலங்கள். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து அட்டமஸ்தானம், அதாவது அஷ்டமத்து சனின்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்தில் கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி இருப்பது கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதாவது முதல்ல ஆட்டி விட்டு இருக்கக்கூடிய சனி, அதாவது பொதுவாக கடக லக்னமாக இருந்தாலும் கடக ராசியாக இருந்தாலும் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல பாதிப்பு தரவே மாட்டார். நிச்சயமாக தரமாட்டார். வேற ஏதாவது மோசமான தசா புத்திகள் நடந்தால் தான் உங்களுக்கு பாதிப்பு வரும். சனி அஷ்டமத்து செயல் பாதிப்பே இல்லை, அடித்து சொல்லலாம். வேற ஏதாவது ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள் நடந்தால் தான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போ கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெளிவுபடுத்திக்கிங்க. என்ன பிரச்சனையாக சரி பண்ணலாம், எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ என்ன பார்த்து அந்த பிரச்சனை சரியாகலை நடக்கலன்ற வார்த்தை வரக்கூடாது. நம்பருக்கு கீழே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆக அஷ்டமத்து சனி உழைப்பின் உயர்வை தரக்கூடிய, உண்மையான உழைப்புக்கு உயர்வை தரக்கூடிய இடத்தில், பேரும் புகழும் தரக்கூடிய இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். வக்ரகதி, மூல திரிகோணம், ஆட்சி, இந்த 3 சக்தியிலோடு இருக்கிறார். சரி, அடுத்து 9ஆம் இடத்து தெய்வ வலிமையோடு ராகு இருக்கிறார். தெய்வ வலிமையோடு ஊர் விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம் போகக்கூடியவருக்கு வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய நீங்கள் தெய்வத்தின் அனுகரணையோடு
இப்ப கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் தெய்வ வலிமையோடு ராகு இருக்கக்கூடியது பேரும் புகழ் பணம் வருமானம், பேர் புகழ் தொழில் வருமானம் முன்னேற்றங்கள் என்று அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த யோகமான ஸ்தானத்தில் இருக்கிறது ராகு கடகராசி. வெளிநாட்டு உறவின் மூலம் அதிகமான வருமானம் ஏற்படக்கூடிய, வெளிநாட்டு தொழிலின் மூலம் வெளிநாட்டு உறவின் மூலம் அதிகமான வருமானம் ஏற்படக்கூடிய தெய்வீக சக்தி கொண்ட இடத்தில் குருவின் வீட்டில் ராகு இருப்பது கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான காலம் என்று சொல்லலாமே தவிர எந்தவித குறைபாடும் சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. உலகம் போற்றும் மனிதராக உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த காலம், உலகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு உயர்வான ஒரு காலத்தை உருவாக்கக்கூடியதான் ராகு இருக்கக்கூடிய இடம். ஏன்னா எப்பொழுதுமே ராகு இருக்கக்கூடிய இடத்துக்குரிய குரு பகவான் கடகராசிக்கு ஒரு சிறந்த லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது 11ஆம் இடத்தில் குரு செவ்வாயிடம் குருமங்கலத்தில் இருக்கும், குருமங்கல யோகத்தில் இருக்கும் பொழுது ராகுடைய செயல்பாடுகள் சிறந்த வலிமையோடு கடகராசிக்கு ஏற்பட்டுவிடும். சிறந்த யோகங்களை கடகராசிக்கு ராகு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எப்பொழுதுமே சனி பகவானா இருந்தாலும் சரி, ராகுவா இருந்தாலும் கடகராசிக்கு சிறந்த யோகத்தை தரக்கூடிய 2 கிரகங்கள், அது மறுக்க முடியாத உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அப்படிப்பட்ட நிலையில் அடுத்து நம்ம 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகத்தையும் நம்ம பார்க்கிறோம். கடகராசிக்கு 6-9 தான் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபட்டு தொழிலை முனைத்து, அதாவது ஒரு முன்னேற்றமான ஒரு தொழில் முனைப்பு, அது விறுவிறுப்பாகி தொழில் முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய உலகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக உறுதியாக கடகராசிக்கு உண்டு. பண வருமானம் அதிகப்படக்கூடிய காலங்கள் கடகராசிக்கு நிச்சயமாக உண்டு. அதில் சில பேர் என்னங்க நிறைய சொல்லுங்க, ஆனால் எதுவுமே எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு. அப்போ ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை, இங்கே சரியாக இருக்குது. அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது கோளாறுகள், மோசமான தசாபத்தி கோளாறுகள் இருந்தால் கண்டிப்பாக தடைப்படும், பலன்கள் தடைப்படலாம் செய்ய. அப்போ கீழே நம்பரை நோட் பண்ணி அது என்ன சந்தேகம், அவருடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டேன், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிங்க. ஏன் நமக்கு நடக்கலை அப்படின்றத நிவர்த்தி பண்ணி நல்ல யோகமான காலத்தை மாற்றிக்கொள்ளலாம், ஒரு நிவர்த்தி பண்ணிக்கலாம். கடகராசிக்கு டாப்ல இருக்கு, எல்லாமே சிறப்பா இருக்கு, அதுல மாற்றமே இல்லை. அது ஒரு சில கடகராசிக்கு சரி வரல அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அவங்க ஜாதகம் சரி இல்லை. பார்த்துட்டேன், அந்த மாதிரி உங்க ஜாதகம் சரியில்லையே நீங்க கீழே கன்சல்ட் பண்ணிக்கலாம், கீழே நம்பரை. புரிஞ்சுட்டீங்களா? அது குருமங்கல யோகத்தில், அதாவது கொடுத்த கடன், அதாவது ஏற்கனவே கடனாளியாக இருக்கக்கூடியவர்கள் கடன் அடைந்து அதுக்கப்புறம் மேலும் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலம். கடனாளியாக இருப்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்க, கடன் கொடுத்து வட்டிக்கு தொழில் பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த முடக்கப்பட்ட வருமானம் எல்லாம், காசு முதலீடு எல்லாம் வரக்கூடிய காலம். செய்த முதலீடுகள், முடக்கப்பட்ட முதலீடுகளும் மீண்டும் அசலும் வட்டியுமாக திரும்பக்கூடிய காலம். ஷேர் மார்க்கெட் உலக அளவில் நீங்க உங்களை உற்று பார்க்கக்கூடிய நிலை, அப்ப ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். செய்கிற வியாபாரங்கள், நாடு விட்டு நாடு, ஊரு விட்டு ஊரு, தேசம் விட்டு தேசம் செய்கிற தொழில்கள் சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படும். உள்நாட்டில் தொழில் பண்ணாலும் சிறந்த பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய, கௌரவம் புகழ் பேரும் புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலமாக ஏற்படும். ஆக இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் தான் இப்ப இதுக்கு காரணம். ஷேர் மார்க்கெட்ல புதன் உங்களுக்கு 12 உங்க ராசியில் இருக்கார். அடுத்த ஒரு புத ஆதித்யத்துக்கு போயிடுவார். ஆக உலக வர்த்தகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அந்த ஷேர் மார்க்கெட் ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் மூலம் சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நடக்கின்ற காரியம் என்னன்னா பார்த்துருமே, நடக்காத காரியம் நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஒரிஜினல் ஜாதகம். இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னவோ தொழிலில் ஈடுபடுறாங்க, அரசியல் ஈடுபடுறாங்க,
அதை அவங்களால அரசியல் முன்னுக்கு வர முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் தான் அரசியல் வெற்றி உறுதியாக உண்டு அடிச்சு சொல்லலாம். ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைக்கு இங்கே சொன்னது நடக்கும், நடந்தேயாகும் என்று உறுதி உத்தரவாக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.